கோவை குனியம்புத்தூர் தாஜுல் இஸ்லாம் சுன்னத் ஜமாஅத் சார்பாக நடைபெற்ற மிலாது நபி தின விழா. பள்ளிவாசல் மதரசா சிறுவர் சிறுமிகள் உலக அமைதி மற்றும் சகோதரத்துவத்தை வலியுறுத்தி பேரணி. இஸ்லாமியர்களின் இறை தூதரான நபிகள் நாயகம் பிறந்த நாள் விழா மிலாது நபி விழாவாக அனைத்து இஸ்லாமிய மக்களாலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக கோவை குனியம்புத்தூர் தாஜுல் இஸ்லாம் சுன்னத் ஜமாஅத் பள்ளிவாசல் சார்பாக மிலாது நபி தின விழா கொண்டாடப்பட்டது. முன்னதாக நபிகள் நாயகம் குறித்த வரலாறு மற்றும் இஸ்லாம் சமயத்தின் சிறப்புகள் குறித்து இஸ்லாமிய அறிஞர்களின் சொற்பொழிவு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சிறுவர் சிறுமிகளின் மிலாது நபி ஊர்வலம் நடைபெற்றது. உலக அமைதி, மத நல்லிணக்கம் மற்றும் சகோதரத்துவத்தை வலியுறுத்தும் விதமாக நடைபெற்ற பேரணியில் இஸ்லாமிய சிறுவர் சிறுமிகள் ஊர்வலமாக சென்றனர். இதில் அந்த பகுதியில் வசிப்போர், பல்வேறு அமைப்பினர், தன்னார்வலர்கள் என பலர் சிறுவர் சிறுமிகளுக்கு பிஸ்கட்கள், இனிப்புகள், ஜூஸ் வகைகள் உள்ளிட்டவற்றை வழங்கினர். குனியம்புத்தூர் தாஜுல் இஸ்லாம் சுன்னத் ஜமாஅத் பள்ளிவாசல் முன்பாக துவங்கிய ஊர்வலம் பாலக்காடு சாலை வழியாக குனியம்புத்தூர் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் பள்ளிவாசலை வந்தடைந்தது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவை குனியம்புத்தூர் தாஜுல் இஸ்லாம் சுன்னத் ஜமாஅத் பள்ளிவாசல் நிர்வாகிகள் முகமது இப்ராஹிம் அசனார், முகமது ஃபாரூக், முகமது ரஃபி, அப்துல் ரஹ்மான், முத்தவல்லி, அக்பர் அலி, மேனேஜர் சுலைமான் உள்ளிட்ட பலர் செய்திருந்தனர். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலுல்லாஹி கரீம். அல்லாஹ்வின் பெரும் அருட்கொடையால் இன்று நமது உயிரினும் மேலான முத்து முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 1500வது மிலாது பெருவிழா இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய தாஜுல் இஸ்லாம் ஹனஃபி சுன்னத் ஜமாத்தின் சார்பாக மிக சிறப்பாக இன்ஷா அல்லாஹ் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது சமயம் நம்முடைய மதரசா மாணவிகள் ஊர்வலமும் அவர்களுக்கான உணவு பெருவிழாவும் இன்ஷா அல்லாஹ் இனிதே நடைபெற உள்ளது. இந்த மகிழ்ச்சியான இந்த மிலாது பெருவிழாவினுடைய வாழ்த்துக்களை குனியம்புத்தூர் வாழ் மக்கள் அனைவருக்கும், உலக மூமீன்கள் முஸ்லீம்கள் அனைவருக்கும் இன்ஷா அல்லாஹ் இந்த வாழ்த்துக்களை அல்லாஹ்வின் உதவி கொண்டு எத்தி வைப்பானாக என்று துவா செய்கிறேன். இந்த வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு.